வணக்கம் அன்பு சொந்தங்களே. நம்ம வீட்டில் சமைக்கும்போது நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை நிறைய நேரங்களில் செஞ்சு சாப்பிட முடியாது. ஏன்னா குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் மேக்ஸிமம் நம்ம சமைப்போம். ஒருவேளை அவங்கெல்லாம் வெளியில் போயிருந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு ட்ரை ஃபிஷ் கருவாடோட ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வீட்டில் அதை சமைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதை சமைச்சா பயங்கரமாக ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால அதை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் ரெகுலராகவே கருவாடு செய்வாங்க. ஆனால் இப்போது எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு நான் வீட்டில் தனியாக இருந்ததுனால சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு பண்ணி சாப்பிட்டேன். அந்த ரெசிபியை உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் சமைச்சு இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த பூண்டை 1-2 பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம், 2 உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் கருகத்துக்குள்ளே எடுத்துடணும். கறி லீவ்ஸ் சேர்த்துடணும், இல்லைன்னா கசக்கும் குழம்பு. நல்லா வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கிட்ட நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்படி பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பத்திரத்தில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட தக்காளியை நல்லா கையால் மேஷ் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதில் நம்ம சால்ட்டு, சாம்பார் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட போகிறோம். மிளகாய் பொடின்றது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா நான் போட போகிறது ஸ்பைசி சாம்பார் பொடி தான், குழம்பு பொடி கிடையாது. சாம்பார் பொடி தான் போட போறேன். இதுல உப்பு ஏற்கனவே நான் போட்டுட்டேன். இதுல ஸ்பைசி சாம்பார் பொடியை ஆட் பண்ண போறோம். இதுல நான் ஆட் பண்றேன். அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறேன். இது இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இவ்வளவு ஃப்ரை ஆனா போதும், ரொம்ப செவக்கலாம் வறுக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி கரைச்சலை இதுல சுத்த போறோம். போடும்போது ரொம்ப ஸ்மெல் வராது. கருவாட்டோட ஸ்மெல் டாமினேட் ஆகாது. பாருங்க, இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம இந்த ஊற வச்சிருக்க கருவாட்டை நல்லா அலசிட்டு, ரொம்ப ஹாஷா அலசக்கூடாது, உடஞ்சிடும் கருவாடு. ஸோ இதை குழம்புக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதை வேக விடலாம். கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ பாருங்க, இந்த பதம் வந்தோடனே நாம் இறக்கிடலாம். அவ்வளோதான், கருவாடு நல்லா வந்துடுச்சு. சால்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. நான் முதல்ல சால்ட் நிறைய போட்டுட்டிங்கன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப சால்ட்டி ஆகிடும், உப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் பார்த்து உப்பு போடுங்க. ரெடி, நம்மளோட கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி. என்ன பாத்தீங்களா, சுட சுட சாப்பாட்டுல கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்குன்னு நான் சமைச்சுக்கிற நேரங்கள் ரொம்பவே கம்மி தான். ஸோ இதோ இன்னைக்கு தோணுச்சு, யாரும் இல்லைன்றதுனால இன்னைக்கு எனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பை நான் பண்ணி சாப்பிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த கருவாட்டு குழம்புல கருவாடு வாசனையை குறைக்கிறதுக்காக நான் போட்ட சாம்பார் பவுடர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டிஆர் சாம்பார் பவுடர். அதில் எம்டிஆர் ஸ்பைசி சாம்பார் பவுடர்னு ஒன்று இருக்குது.
அதை போட்டு சமைச்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஓவர் டோஸ் புளியும் அதில் தக்காளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்பைஸ் பவுடரையும் போட்டுட்டு ஒருவேளை அது கொதிச்சு வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த காரம் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடியும் அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் லேசாக வற்ற விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தயவுசெய்து என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.